ஆசூஸ்லேருந்து 8Z அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் 5.9 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோவில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் 240 ஹெட்ஸ் வரையும் டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்குறாங்க. இதோட பிரைட்னஸ் அப்படி பார்க்கும்போது 1100 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. மேலும் DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட், கார்னிங் கிளாஸோட விட்னஸ் ப்ரொடெக்ஷன் வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm Snapdragon 888 அப்படிங்கிற 5 nanometer ப்ராசர் கொடுக்குறாங்க. Adreno 660 GPU ரன் ஆகுது. ஸோ இது போன வாட்டத்துக்கான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிறது தெரியும். அதனால் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. RAM DDR5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 ஆக வருது. மேலும் ஃபோன் Android 11 வாய்ஸில் ZenUI 8 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. Android 12 அப்டேட்டும் இது கிடைக்கும் சொல்கிறாங்க. டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது சோனியோட IMX686 அப்படிங்கிற ஒரு சென்சார் f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX363 அப்படிங்கிற சென்சார். பிரைமரி கேமரால 8K வரையும் வீடியோ எடுக்கலாம் சொல்றாங்க. இது போக 4 சென்டிமீட்டர் மேக்ரோ மோடும் இருக்குன்னு சொல்றாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 12 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX363 அப்படிங்கிற சென்சார். இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டியூல் ஸ்டீரியோ லாஜிக் ஆம்பிளிஃபையர் மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க. டைரக்ட் HD சவுண்ட் சப்போர்ட்டும் வருது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். இது போக ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ட்ரிபிள் மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால வந்து வீடியோ எடுக்கும்போது நமக்கு ஆடியோட கிளாரிட்டி நல்லா இருக்கும். OZO ஜூம் டெக்னாலஜியும் கொடுக்குறாங்க. இது போக Asusோட நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜியும் வருது. இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் இருக்கு. அதனால தண்ணி பட்டம் பிரச்சனை இருக்காது. 5G சப்போர்ட்டும் வருது. ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ NFC நேவிக் மாதிரியான சப்போர்ட்டும் வருது. Asusோட இந்த 8Z கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Obsidian Black, Horizon Silver அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 42,999 அப்படிங்கிற விலையில தராங்க. ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஓரளவு வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் இங்கே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் நன்றி, வணக்கம்.